பெருமாள் வந்து பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மாவை படைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, மது கைடபர்னு 2 அசுரர்கள் அவங்க காதிலேருந்து வராங்க. அந்த மது கைடபர் வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள இந்த மாதிரி துன்பப்படுத்துகிறாங்க எல்லாருமே. அவங்களையும் பெருமாள் வதை பண்ணிடுறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னை வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உங்களை சேவிக்கிற மாதிரி பண்ணணும். பெருமாளுடைய கையினால் அவங்க இறந்தாங்க இல்லையா, அவங்க பரமபதம் கொடுத்துறாரு. அது மாதிரி யாரெல்லாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து சேர்க்குறாங்களோ அவங்களாம் பரமபதம் கொடுத்துடணும் அப்படி கேட்குறாங்க. அதனால தான் என்ன பண்ணோம், வைகுண்ட போகிற வழி தான் பரமபதம். அந்த பரமபத வாசல் தான் பெருமாள் அன்னைக்கு கூட வரார். நம்மளும் அவர் கூடயே வந்தால் நம்மளும் பரமபதம் சேருவோம் அப்படின்னு ஒரு ஐதீகம். இப்போ இந்த மாதத்தில் என்ன பண்ணுவோம்னா, பகல் 10 ரா 10 நடக்கும். பகல் 10 அப்படின்னா அவர் திருமங்கை ஆழ்வார் போய் என்ன பண்ணுறாரு, பெருமாள்கிட்ட ஒரு பாசுரத்தை சேவிக்கிறார் ரங்கநாதர்கிட்ட. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, திருவாய்மொழி எழுதினார் இல்லையா, அந்த திருவாய்மொழி எழுதின அந்த நம்மாழ்வார் மூலமாக நான் திருவாய்மொழி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணாங்க, ஆழ்வார் திருநகரிலிருந்து அந்த நம்மாழ்வாரை இங்கே ஏடு பண்ணிட்டு வராங்க, அதாவது எழுந்தருளை பண்ணுறாங்க எங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு. அப்போ அதுக்குள்ளே 4000 இருக்கு இல்லையா, மீதி 3000 பாசுரங்களையும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏகாந்த இன்றைக்கி வந்து 10வது நாள். இன்றைக்கி அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க, எல்லா பாசுரம் சேவிச்சுறாங்க. இன்றைக்கி வந்து நம்மாழ்வார் இங்கே வந்து சேர்றார் ஸ்ரீரங்கத்தில். இன்னிலேருந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு பேர் பகல் 10ன்னு பேர். நேற்று வரைக்கும் நடந்தது பகல் 10.